வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங். ஓகே, ஸோ இந்த ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்கை வந்து பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னு தெரியும். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனில் வந்து அட்டாக்கர் ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை ஒரு இன்புட் ஃபீல்டில் கொடுக்கும்போது சர்வர் சைடில் அதை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணனா அதுதான் நம்ம கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் வந்து எப்படி இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட் டு ரிஃப்ளெக்டட். ஸோ ரிஃப்ளெக்டட் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்கில் வந்து ஆக்சுவலாக ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ஒரு லிங்க்கில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த லிங்க்கை வந்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் அந்த லிங்க்கை எப்போல்லாம் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து விக்டமோட ப்ரௌசரில் ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்டட் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஸ்டோர்டு வந்து என்ன ஆக போகுது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு பிக்சர் வச்சுருக்கேன் என்னோடய ஸ்க்ரீனில். ஓகே, ஸோ இதில் வந்து அட்டாக்கரோட ப்ரௌசர் அண்ட் சர்வர் இதை தான் ஆக்சுவலாக லைக் ஃபார் எக்ஸாம்பிள் evil.com அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஸோ இதுதான் ஆக்சுவலாக அட்டாக்கரோட ப்ரௌசர். ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் bank.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாக்கர் வந்து இந்த bank.comன்ற ஒரு சைட்டில் ஒரு இன்புட் ஃபீல்ட்லையோ இல்லைனா ஒரு ஏதாவது ஒரு இன்புட் ஃபீல்ட், மோஸ்ட்லி இந்த கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் இந்த ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் வந்து என்ன மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்டில் வந்து ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இன்புட்லாம் வந்து ஆக்சுவலாக சர்வர் சைடில் ஸ்டோர் ஆகுதோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்டோர்டு கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்கை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னென்ன மாதிரி இடத்துல நம்ம ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகிற மாதிரி இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கமாண்ட் ஃபீல்ட், கமாண்ட் பாக்ஸ், இந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த ஃபோரம்ஸ்லலாம் போட்டிங்கன்னா நிறைய வந்து கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அந்த மாதிரி ஃபீல்டில். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுதோ ஸோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு தி பிக்சர். ஸோ இதில் வந்து அட்டாக்கர் பார்த்திங்கன்னா ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து bank.comன்ற ஒரு வெப்சைட்டில் வந்து அவரோட மலிஷியஸ் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிடுது சர்வர் சைடில். ஓகே, ஸோ அதே பேஜை எந்த இடத்துல ஒரு அட்டாக்கர் வந்து அவங்க மலிஷியஸ் பேஜை வந்து மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து இன்ஜெக்ட் பண்ணாங்களோ அதே பேஜை வந்து வேற ஒரு யூசர் வந்து அந்த பேஜை ரெக்வஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரெக்வஸ்ட் பண்ணும்போது அந்த சேம் பேஜ் வந்து விக்டம் ப்ரௌசரில் போய் ஓப்பன் ஆகுது. ஸோ விக்டம் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்கர் இன்ஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் அப்படியே வந்து விக்டமோட ப்ரௌசர்லேயும் வந்து லோட் ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் அட்டாக்கர் வந்து அந்த பேஜில் தான் மலிஷியஸ் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து விக்டம் சைடில் வந்து லோட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா அட்டாக்கர் கொடுத்துருக்க மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து பெர்மனண்ட்டாக அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால. ஓகே, ஸோ ஸ்டோர் ஆகும்போது என்ன ஆகுது, ஸோ உள்ளே இருக்க ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆரம்பிக்குது. ஓகே, ப்ரௌசரில் விக்டமோட ப்ரௌசரில். ஸோ ஒன்ஸ் அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் அட்டாக்கர் என்னென்ன மாதிரி இன்டென்ஷனில் அந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை எழுதியிருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அட்டாக்கருக்கு சென்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்து ஸ்டோர்ட் எக்ஸசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இதுவும் புரியலைன்னா நான் வந்து இன்னும் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஆனால் டோன்ட் வரி, ஃபேஸ்புக்கிலலாம் கிராஸ்-சைட் ஸ்கிரிப்டிங்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஆக்சுவலாக நான் என்னோடய ஃபோட்டோ போடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னோடய ஃபோட்டோ வந்து ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த ஃபோட்டோ கீழே நிறைய பேர் ஆக்சுவலாக கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ்லாம் வருது. ஸோ அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து ஒரு அட்டாக்கர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை வந்து ஆக்சுவலாக அதில் இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகே, ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக அந்த அந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு வந்து ஒரு கமெண்ட் கொடுக்க போகிறாரு. ஸோ என்னோடய ஃபோட்டோ வந்து அவரோட ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறாரு. ஓகேவா, ஸோ ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபோட்டோக்கு நார்மலாக ஒரு ஃபோட்டோ கீழே இருக்க கமெண்ட்ஸ் வந்து எல்லாரோட ப்ரௌசர்லையும் கண்டிப்பாக லோட் ஆகும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஃபோட்டோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சர்வர் சைடில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, அதே ஃபோட்டோ வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோட ஃப்ரெண்டோட ப்ரௌசர்லையும் அது ஆக்சுவலாக லோட் ஆக ஆரம்பிக்குது ஒவ்வொரு கமெண்ட்ஸும். அதில் ஒரு கமெண்ட்டில் வந்து அட்டாக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து ஒரு மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் என்னோட ஃப்ரெண்டோட ப்ரௌசர்லையும் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்து வேறு யாருனாலும் அவங்கவுங்களோட சிஸ்டமில் இருக்கிற ப்ரௌசர் மூலிமா ஓப்பன் பண்ணாங்கன்னா
அட்டாக்கர் இன்ஜெக்ட் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் வந்து எல்லாரோட ப்ரௌசர்லையும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் நம்ம பர்சிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பர்சிஸ்டன்ட் அட்டாக், ஸோ பக் பவுண்டிக்கில் வரும்போது ஆக்சுவலாக இது இந்த பர்சிஸ்டன்ட் அட்டாக் அந்தளவுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்காது தான். ஓகே, பட் ஆனால் இருந்தாலும் இந்த பர்சிஸ்டன்ட் அட்டாக்குக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி. ஓகே, ஸோ இதுக்கு அதிகமான பவுண்டிஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டோர்ட் எக்ஸசஸ் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாக். ஸோ நம்மளோட அப்கமிங் லெக்சரில் வந்து எப்படி ஒரு ஸ்டோர்ட் எக்ஸசஸை வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது, ஸோ மற்ற யூசர்ஸ்லாம் அந்த பர்டிகுலர் பேஜ்க்கு வரும்போது அவங்களோட ப்ரௌசர்லேயும் அந்த மலிஷியஸ் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ தட் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.